வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கார குழி பணியாரமும் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் குழி பணியாரமும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி செய்யறது வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சாக்லேட் பணியாரம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரக்குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்ல ரவை, அதாவது 30 கிராம் அளவுக்கு ரவை வந்து எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும், இந்த அளவுக்கு நல்லா ஊறிடும். இப்போ இதில் நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இன்ஸ்டண்டா செய்ய போறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல செய்யுங்க, பணியாரம் சூப்பரா வரும். இதுல ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு, அதாவது உங்ககிட்ட இருக்கிற மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் ஒரு பெரிய வெங்காயமும் புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாவுல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து இன்ஸ்டண்டா நம்ம செஞ்சுக்கலாம். ரவையை மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டா போதும். நீங்க வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு குழி பணியாரம் செஞ்சிடலாம். மாவுலாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்ல கிறிஸ்பியா உள்ள வந்து சாஃப்டா குழி பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து குழி பணியார கல்லுல ஊத்திக்கலாம். பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா குழியிலையும் எண்ணெய் வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நான்ஸ்டிக்ல எடுத்திருக்கிறதுனால லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். இரும்பு கடாயா இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா தேய்ச்சி கல்லு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரே ஒரு சிட்டிகை சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்க மறந்துட்டேன், அதனால சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து கல்லுல ஊத்திக்கலாம். ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி எடுத்து நம்ம வந்து கல்லுல ஊத்திக்கலாம். கல்லுல ஊத்தும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, சட்டுன்னு கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. அப்பதான் உள்ள இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியா மேலையும் உள்ள வந்து சாஃப்டாவும் குழி பணியாரம் கிடைக்கும். இப்ப நம்ம எல்லா கல்லுலையும் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நல்லாவே எடுக்க வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்து பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூப்பரா கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. இது கூட வந்து தேங்காய் சட்னியோ இல்லைன்னா தக்காளி சட்னியோ அரைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரவை மட்டும் ஊற வச்சா போதும். சோடா மாவு எதுவுமே சேர்க்காம சூப்பரா செஞ்சிடலாம். இப்போ வந்து சாக்லேட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 4ல இருந்து 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்க போறேன். தயிர் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டண்டா செய்ய போறோம் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க, பணியாரம் சூப்பரா வரும். இப்ப தயிர் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல மைதா 100 கிராமும் 20 கிராம் கோகோ பவுடரும் எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் கப்ல மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தயிர் மட்டும் கொஞ்சமா புளிப்பா இல்லாம பார்த்துக்கோங்க. இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து கட்டி எதுவும் இல்லாம நல்லா ஃபைனா விஸ்க் வச்சு மட்டும்தான் மிக்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா கலங்கினதுக்கு அப்புறம், நல்லா கட்டி எதுவும் இல்லாம கலங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் இல்லைன்னா 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல. பேக்கிங் பவுடர் போட்டு நீங்கள் வந்து பணியாரம் சுடும் போது நல்ல மேலே கிறிஸ்பியாக அதே மாதிரி வாஃபிள் டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக டெக்ஸ்சராக நம்ம விஸ்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் பணியாரக்கல்ல ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லா பணியாரக்கல்லையும் லைட்டாக எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இனிப்பு வந்து செய்ய போகிறதுனால ஒட்டிடுமோ அப்படின்றதுக்காக. இனிப்பு சேர்க்காம செய்யலாம். இதே மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வச்சு இதை பேக் பண்ணியும் எடுக்கலாம். சூப்பராக வரும் இதே மெத்தடில். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இதில் முட்டை சேர்க்கலை, எக்லெஸ்ஸாக வந்து செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இதையும் நம்ம மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு வேக விடலாம். ரொம்பலாம் டைம் எடுக்காது. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், செஞ்சு முடிச்சிடலாம். 2 பணியாரமும் நான் இன்னைக்கு டிஃப்ரெண்டான மெத்தடில் ஈஸியாக குயிக்காக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் வேக விட்டுருக்கேன். வேக விட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கிட்ஸுக்கு கொடுக்க போகிறதுனால டூத்பிக்கில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி மேலே வந்து சாக்லேட் கனாஜ் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக எம்மியாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வந்து பெரிய தந்தூரி ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி பணியாரத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் சேர்த்து நம்ம வந்து கனாஜ் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஆட் பண்ணிட்டு கிட்ஸுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்ல வாஃபிள் டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பணியாரத்தில் எந்த பணியாரம் பிடிச்சிருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம சாக்லேட் பணியாரம் பண்ணியிருக்கோம். அது கூட கார பணியாரமும் செஞ்சுருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.